கடகம், சிம்மம், கன்னி பார்க்க போகிறோம். சாக்ரிஃபைசஸ். உங்கள் ஒய்ஃபை நீங்கள் ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்கு இன்னும் நீங்கள் எஃபர்ட்ஸ் போடணும். பார்த்தீங்கன்னா இந்த டெம்பரன்ஸ் கார்டு வந்துட்டு ஸோ ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் டீப்பாக அனலைஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரெப்ரசென்ட் பண்ணுறது. நமோ பைரவி. இப்போ ஆல்ரெடி நம்ம ஒரு 3 ராசிக்கு பார்த்துட்டோம். மேஷம், ரிஷபம், மிதுனம்க்கு நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம என்னென்ன ராசிக்கு பார்க்க போகிறோன்னா கடகம், சிம்மம், கன்னி பார்க்க போகிறோம். ஸோ கடக ராசிக்காரங்க இந்த 2026 குரு பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா த குவீன் ஆஃப் ஸ்வாட்ஸும் இந்த ஹெர்மெட்டும் வந்துருக்கு. இந்த ஹெர்மெட் அப்படிங்கிறது என்ன ரெப்ரசென்ட் பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சாக்ரிஃபைசஸ். ஸோ ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் டீப்பாக அனலைஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரெப்ரசென்ட் பண்ணிகிட்டு இருக்கு. அது கூடவே இந்த குவீன் ஆஃப் ஸ்வாட்ஸ் அப்படிங்கிறத ரெப்ரசென்ட் பண்ணுது. இந்த குவீன் ஆஃப் ஸ்வாட்ஸ் அப்படிங்கிறப்ப என்னென்னா ஒரு ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸாக இருக்கலாம். அட் த சேம் டைம் வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிளாரிட்டி, ஒரு மென்டல் கிளாரிட்டி. ஸோ இதை வந்து நீங்கள் கீப் ஆன் வந்து யோசிச்சுட்டு இருக்கணும். எதாக இருந்தாலுமே வந்து ஒரு ராங்கான டெசிஷன் எடுக்காமல் ஃபஸ்ட்டு ஒரு மென்டல் கிளாரிட்டி வந்ததுக்கப்புறம் டெசிஷன்ஸ் எடுக்கிறது பெட்டர் அப்படிங்கிறது இந்த 2026 கடகராசிக்காரங்களுக்கு இது சொல்லிட்டு இருக்கு. ஸோ இப்போ உங்களோட கெரியர் வைஸ் எப்படி இருக்குங்கிறதையும் பார்த்துக்கலாம். ஸோ கடகராசிக்காரங்களுக்கு இந்த கெரியர் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்குது. ஸோ ஒரு நல்ல ஜாப் போகிறதா இருக்கட்டும், ஒரு புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இப்போ எல்லாமே உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். நல்ல ஜாப்ஸ் ட்ரை பண்ணலாம். அட் த சேம் டைம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க ஸ்டடீஸ் ஏதாச்சும் ஒரு புதுசாக ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா அதுக்கும் இது நல்ல ஒரு பீரியட் அப்படிங்கிறத இது ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ இப்போது கடகராசிக்காரங்க ஹெல்த் வைஸ் நம்ம எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். ஸோ கடகராசி அவங்களுக்கு ஹெல்த் வைஸ் அப்படிங்கிறப்ப பார்த்தா அவங்களோட ஸ்டெபிலிட்டி வைஸ் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஸ்டெபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட லெக்ஸாக இருக்கட்டும், உங்களோட திங்கிங், பிரெயின், ஹெட் இது சம்மந்தமான ஒரு விஷயத்த வந்து நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்குது இந்த 2026 குரு பயிற்சிக்கு. ஸோ இப்போது உங்களோட ரிலேஷன்ஷிப் வைஸ் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப் வைஸ் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது சொல்லி நான் உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் கார்ட்லேயே சொல்லியிருக்கேன். இப்போது ரிலேஷன்ஷிப் வைஸ் இன்னும் எப்படி இருக்குங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம் கடகராசிக்காரங்க. ஓகே, ஸோ ரிலேஷன்ஷிப் வைஸ் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ போட்டிருக்க எஃபர்ட்ஸ் வந்து ரொம்ப பத்தாது. இன்கேஸ் வந்து நீங்கள் உங்கள் ரீசெண்ட்லி மேரிட் அப்படிங்கிறப்போ உங்கள் ஒய்ஃபை நீங்கள் ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்கு இன்னும் நீங்கள் எஃபர்ட்ஸ் போடணும். இன்கேஸ் ஒய்ஃபாக இருந்தீங்கன்னா ஹஸ்பண்ட்ஸை இன்னும் ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்கு நீங்கள் இன்னும் கொஞ்சம் எஃபர்ட்ஸ் பண்ணணும். ரிலேஷன்ஷிப் வைஸ் மட்டும்தான் உங்களுக்கு கடகராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணும். அதர்வைஸ் எல்லாமே நல்லா இருக்கும். 2026 சிம்ம ராசிக்கான குரு பயிற்சி பார்க்கலாம். ஓகே, 2026 சிம்ம ராசி குரு பயிற்சி அவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் ஆஃப் பென்டக்கிள்ஸும் இந்த 5 ஆஃப் ஸ்வாட்ஸும் வந்திருக்கு. இந்த பேஜ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நியூ ஸ்டார்ட். லைக் நீங்கள் உங்களுக்குள்ளே யோசிச்சுட்டு இருப்பீங்க, இது தப்பா கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா எல்லாத்தையுமே நீங்கள் தான் நிறைய எஃபர்ட்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கான சப்போர்ட்ஸ் அப்படிங்கிறத விட நீங்கள் நிறைய எஃபர்ட்ஸ் எடுக்கணும். உங்களுக்கு அந்த நீங்கள் ஹெல்ப் எதாவது ட்ரை பண்ணிகிட்டு இருக்கலாம். வெளியே இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, நம்மளுக்கு ஏதாவது ஒரு புது ஒர்க் ட்ரை பண்ணுறதா இருக்கட்டும், ஸ்டடீஸ் ரிலேட்டடாக இவங்க யாராச்சும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிறத விட இப்போ நீங்கள் அதாவது எல்லாத்துக்குமே எஃபர்ட்ஸ் எடுக்கணும். இப்போ உங்களோட எஃபர்ட்ஸ் வந்து நீங்கள் ஜாஸ்தி போடணும். அட் த சேம் டைம் வந்து இது ரிலேட்டடாக நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆவீங்க, பண்ணலாமா வேணாமாங்கிற ஒரு இன்னர் கான்ஃப்ளிக்ஸ்குள்ளே தான் நீங்கள் இப்போ இந்த சுச்சுவேஷன்ஸ் உங்களுக்கு எல்லாமே இருக்கும். ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து, ஒரு ஜாப் மாறுறதுலேருந்து, ஒரு புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து இப்போதைக்கு உங்களுக்கு இந்த கான்ஃப்ளிக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் இருக்கும். இந்த டைம் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்றவங்களோட அட்வைசஸை ஆல்ரெடி நீங்கள் இது ரிலேட்டடாக கொஞ்சம் அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருப்பாங்களே அவங்களோட அட்வைசஸை எடுத்துக்கிறது மச் பெட்டர். இப்போது சிம்மராசிக்காரங்க குரு பயிற்சி இவங்களுக்கு ஃபினான்ஸ் வைஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணி விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஒர்க் விஷயத்துலேயும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. எங்கேயோ ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு டிஸப்பாயின்மெண்ட்ஸும் ஒரு வித்ட்ராவல்ஸும் இருக்குது. ஸோ அது என்ன ரெப்ரசென்ட் பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஷூரிட்டி யாருக்காச்சும் போடுவீங்க. அட் த சேம் டைம் வந்து யாருக்காச்சும் பைசா கொடுக்கல் வாங்கல இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். இந்த ஃபினான்ஸ் வைஸ் மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இப்போதைக்கு ஒர்க் வைஸும் வந்து எங்கேயும் டிஸப்பாயின்மெண்ட்ஸ் வித்ட்ராவல்ஸ் இருக்குது. ஸோ அதனால் கெரியர் ஜாப் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்தாலும் யோசித்து ஒரு விஷயமும் டிசைட் பண்ணுறது பெட்டர். ஸோ மற்றபடி எல்லாமே உங்களுக்கு ஓகே தான்.
ஸோ 2026 சிம்ம ராசி காரங்க குரு பயிற்சியில் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டெம்பரன்ஸ் கார்டு வந்திருக்கு. இந்த டெம்பரன்ஸ் அப்படின்னாலே இந்த இடத்துல நீங்கள் ரொம்ப பேஷன்ஸாக தான் இருக்கணும். ஒவ்வொரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறதுலேயும் வந்து யோசித்து பேஷன்ஸாக இருக்கிறது இப்போதைக்கு பெட்டர் அப்படிங்கிறதான் சொல்லுவேன். இப்போதைக்கு நீங்கள் பொறுமையாக இருந்தீங்கன்னா தான் இதை நீங்கள் ஹேண்டில் பண்ண முடியும். ரிலேஷன்ஷிப் வைஸ் பொறுமையாகவே இருங்க இப்போதைக்கு, அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு ஹெல்த் வைஸ் இப்போ எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ 2026 குரு பயிற்சி சிம்மராசிக்காரங்களுக்கு ஹெல்த் வைஸ் செக் பண்ணிங்கன்னா நீங்கள் அப்டமன் ரிலேட்டடான இஷ்யூஸ் வந்து கொஞ்சம் வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. அதாவது லைக் கழுத்துக்கு கீழே. ஸோ அப்டமன் ரிலேட்டடாக ஏதாவது இஷ்யூஸ் வந்ததுன்னா நீங்கள் இம்மிடியேட்டாக டாக்டர்ஸை பார்த்து அதுக்கான அட்வைஸை ப்ராப்பரான எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ இப்போதைக்கு நம்ம சிம்ம ராசிக்கு பார்த்துட்டோம். அடுத்தது இப்போ நம்ம பார்க்க போகிறது கன்னி ராசி. 2026 கன்னி ராசி நேயர்களுக்கான குரு பயிற்சி. இப்போ ஓவரால் உங்களோட சுச்சுவேஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 7 ஆஃப் பென்டக்கிள்ஸும் இந்த 3 ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கு. இந்த 7 ஆஃப் பென்டக்கிள்ஸ் அப்படிங்கிறத என்ன ரெப்ரசென்ட் பண்ணுன்னா த லாங் டேர்ம் அப்படிங்குவாங்களே, இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக இருக்கட்டும், ஸோ ஏதாவது ஒரு விஷயம் ரொம்ப லாங் டேர்மாக யோசிக்கிற விஷயமா இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே அட் த சேம் டைம் வந்து த மூன் அப்படிங்கிறதே த மூன் அப்படிங்கிற என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா த மதர்னாலே நம்ம மதர் ரோல்ஸில் இருப்பாங்க, நம்ம அம்மாவோட ரோலில் இருக்கிறவங்க எல்லாரையுமே வந்து இந்த மூன் ரெப்ரசென்ட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ ஓவரால் வந்து இந்த 2026 குரு பயிற்சி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அட் த சேம் டைம் வந்து ஏதாச்சும் ஒரு விஷயம் லாங் டேர்மாக பண்ணுறதா இருக்கட்டும், ஸோ இது ரிலேட்டடான ஒரு ஃபியர் உங்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். இப்போ பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு பயம் உங்களுக்குள்ளே இருக்கும். இதை பண்ணலாமா, இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இப்போ பண்ணலாமா, இப்போ லாங் டேர்மாக நான் ஏதாச்சும் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க போகிறேன், அந்த இது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான் வரும். ஸோ அது பண்ணலாமா, இல்லை லாங் டேர்மாக ஏதோ ஒரு விஷயம் பிஸ்னஸ்க்கு பண்ண போகிறேன், ஸோ அது பண்ணலாமா, இந்த யோசனைகள், இந்த ரிலேட்டடான பயம் வந்து உங்களுக்குள்ளே இருந்துகிட்டே தான் இருக்கும். உங்களோட ஃபினான்ஸ் அண்ட் கரியர் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இவங்களுக்கு இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா த 4 ஆஃப் கப்ஸும் இந்த ஸ்ட்ரென்த் கார்டும் வந்திருக்கு. இந்த 4 ஆஃப் கப்ஸ் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு ரெவல்யூஷன் சொல்லுவாங்க. ஸோ கெரியர் வைஸ் இப்போ எப்படின்னா அவங்க வேறு ஜாப், ஒரு ஜாபை முடிச்சுட்டு புது ஜாப் பற்றி யோசிக்கலாம். இல்லைனா கெரியர் பிஸ்னஸ் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா வேறு ஒரு பிஸ்னஸ், ஏதோ ஒரு பிஸ்னஸில் வந்து புது பிஸ்னஸ், இப்போ ஒரு பிஸ்னஸ் இருக்கிறதுலேருந்து அப்கிரேட் பண்ணி வேறு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி யோசிக்கலாம். ஸோ அப்புறம் ஃபினான்ஸ் வைஸ் வேறு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா வேறு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி யோசிக்கலாம். இது ரிலேட்டடான ஒரு கைண்ட் ஆஃப் அந்த கான்ஃபிடென்ஸ்னு சொல்லுவாங்க பார்த்தியா, அந்த ஒரு விஷயத்தை வந்து இவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். கான்ஃபிடன்ஸ் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல அடி வாங்குறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இப்போ ரிலேஷன்ஷிப் வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீல் ஆஃப் ஃபார்ச்சுனும் இந்த 5 ஆஃப் கப்ஸும் வந்திருக்கு. இந்த வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் அப்படிங்கிறது என்ன ரெப்ரசென்ட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்படிங்கிறத ரெப்ரசென்ட் பண்ணிட்டு இருக்கு ரிலேஷன்ஷிப்பில். அட் த சேம் டைம் வந்து உங்களுக்கு இந்த 5 ஆஃப் கப்ஸும் சேர்ந்து வந்திருக்கு. இந்த 5 ஆஃப் கப்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்ட் அந்த ரிலேஷன்ஷிப் ஃபெயிலியர்ஸாக இருக்கட்டும், அந்த பாஸ்ட் எங்கேயாவது ஒரு ரிலேஷன்ஷிப்பாக ஏமாந்ததாக இருக்கட்டும், அதை யோசிச்சுட்டே இப்போ வரப்போகிற ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் வரலாம், அதில் வரப்போகிற ஒரு பாசிட்டிவிட்டியை வந்து இவங்க மிஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறத ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ அதனால் நீங்கள் எல்லாமே அந்த பாஸ்ட் யோசிக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு ஸோ ஃப்யூச்சரை பற்றி கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா ரிலேஷன்ஷிப் வைஸ் வந்து பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கான இந்த டைம் இது. ஹெல்த் வைஸ் எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்கலாம். இந்த 2026 கன்னிராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த கப்ஸ் அண்ட் வேன்ஸ் வந்துருக்கு. ஸோ அதனால் உங்களோட லெக்ஸு போன்ஸ் சம்மந்தமாகவும் உங்களோட அப்டமன் ரீஜன் அதையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த 3 ராசிக்காரங்களுக்கு நம்ம பார்க்கலாம். நம்ம பைரவி.